டித்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வருகிறது. மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை பெய்யறதுனால எங்கள் பிள்ளைங்க யாரும் கடலுக்கு போக முடியல, மீன் பிடிக்க முடியல. நான் மீன் வியாபாரம் பண்ணுவேன், அதுவும் செய்ய முடியல, வெளியிலேயே வர முடியல. ரொம்ப நடுக்கமாக காற்று ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப நடுக்கமாக இருக்குது, வெளியில் வர முடியல. இதனால் நம்ம முடங்கி தான் வீட்டில் தான் உட்காந்து கிடக்கிறோம். பிள்ளைங்களாம் அவ்வளோ அலை வரலாம் என்ன ஆச்சு தெரியல. போட்லாம் ரொம்ப கரைக்கு வர மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கடலுக்கிட்ட கூட போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஆமாம், அவங்க இப்போலாம் செல் எடுத்துகிட்டு போகிறாங்க கடலுக்கு. இப்போ எதனா ஒன்று நான் ஃபோன் பண்ணி புயல் போட்டுக்கிறான்னு பழகுது, ஃபோனில் சொல்கிறாங்க, டிவியில் சொல்கிறாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் பிள்ளைங்க அதை நம்பி வந்துடுவாங்க கடைக்கு. இப்போலாம் அது செல்லு இருக்கிறதுனால எங்கே ஒன்று எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறாங்க, போய் உஷாராக வந்துடுறாங்க. அப்படியும் போய் மாட்டினா காற்று கடலில் மாட்டினா அது ஒன்றும் சமாளிக்க முடியாது. பிள்ளைங்க வர்றது கஷ்டப்படுங்க. மனசில் எவ்வளோ பேர் காற்றுல அடிச்சுன்னு போனவங்களாம் இருக்கிறாங்க. போனவங்கள கண்டுபிடிச்சிக்கிறாங்க, கண்டுபிடிக்காத போனவங்களும் இருக்கிறாங்க. கடல்லே போயிடுவாங்க. மழையினால் புயல் வருது இல்லைம்மா, அப்போ போட்லாம் இழுக்கோ கொள்ள வலைங்களை தூக்கோ வலையெல்லாம் பொதிஞ்சு போயிடும். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்க எல்லாம் செய்யணும். எல்லாம் பாதிப்பு தான். பாதிப்பு என்ன சொல்ல, மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் பாதிப்பு எங்களுக்கு தான். அது காரணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டம்தான். கடலுக்கு போக முடியாது, எல்லா வகையிலும் எங்களுக்கு கஷ்டம்தான். இங்கே ஒன்றுமே வாழ்வாதாரம் ரொம்ப பெருசாக யாருக்குமே இல்லை. கடலுக்கு போனோம், நாங்கள் மீன் வியாபாரம் பண்ணால் தான் எங்கள் வாழ்வாதாரம் ஓடும். அதுவும் இல்லைன்னா நாங்கள் அப்படியே முடங்கி கிடக்க வேண்டியது தான். இதனால் யாரும் எங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு எந்த அரசாங்கமும் வராது, யாருமே வரமாட்டாங்க. இல்லையா யாராச்சும் நம்மளுக்கு என்னென்ன செய்கிறாங்களோ, அதோ இப்போ கூட வயலில் காற்று அடிக்குது எல்லாம். இங்கே யார் என்ன செஞ்சா எதுவுமே செய்யலை. அவங்க வீட்டில் அதை விதியை நினச்சின்னு உட்காந்து கிடக்குதுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் சீற்றம் அதிகமாகவே காணப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக ராட்சச அலைகள் எழும்பிய வண்ணமே உள்ளன. கடலோர பகுதிகளில் காற்று மணிக்கு சுமார் 80 முதல் 100 கிலோமீட்டர் வரை புயல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அலை அதிகமாகிறதுனால யாரும் போக மாட்டாங்க. போனாலும் நம்மளுக்கு தான் கஷ்டம். அதனால் நம்ம அறிவிச்சது யாரும் போகக்கூடாது. வருதா புயல், இது புயலுங்கெல்லாம் போய் நாங்கள் பொருள்லாம் வச்சுன்னா அதுக்கு பாதிப்புங்கள் வரும். அது நிவாரணம் கொடுங்க. இந்த சென்னைக்கு மட்டும் நிவாரணம் வர மாட்டேங்குது. நாங்கள் ஒரு 35 வருஷமாக பண்ணுறோம். இந்த சூழலில் டித்வா என்ற புயல் வங்கக்கடலில் உருவாகி வடமேற்கு நோக்கி நகர்ந்து செல்கிறது. இதன் காரணமாக தென் தமிழ்நாட்டிலும் கனமழை விடாமல் பெய்து வருகிறது. 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக மக்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பலர் வீடுகளில் முடங்கியுள்ளன. பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. அது ரொம்ப தான் பாதிப்பு. இப்போ கடந்த 12 நாளாக நாங்கள் கடலுக்கு போகல. 12 நாள் கடலுக்கு போகாததுனால இங்கே குறைஞ்சது ஒரு 200 நாட்டு படகு இருக்குது. 200 படகுலேயும் ஒரு போட்டுக்கு தலா 4 குடும்பம்னு பார்த்தாலும் 200 படகுக்கு பார்த்துங்க எத்தனை குடும்பம் இருக்குன்னு. அத்தனை குடும்பத்துக்கும் 12 நாளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. இதுக்காக கவர்மெண்ட்டில் எங்களுக்கு எந்த ஃபண்டும் ஒதுக்கிறது இல்லை. இந்த புயல் எச்சரிக்கை, மழை அபாயம், ரெட் அலர்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எங்களை மீன் பிடிக்க கடலுக்கு போவேணான்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகாமல் இருக்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த ஃபண்டும் கொடுக்கறதில்ல. இதனால் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், இல்லை எதாவது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருக்கட்டும், ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நாங்கள் கொஞ்சம் தைரியமாக தான் இருப்போம். பட் அதை தாண்டியும் நிறைய இழப்பீடுகள் நடந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியிலேயே 2016 கடலுக்கு போகும்போது நார்மலாக இருந்தது. போனதுக்கப்புறம் கடல் சீற்றம் அதிகமாகிருச்சு. அப்போது போட்டு ஒன்று கவுந்து ஒரு ஆள் இறந்துட்டார். எங்கள் போட்லேயும் நடந்துருக்காது. 5 பேர் போனாங்க. 5 பேரில் 4 பேர் உயிர் பொழைச்சிட்டாங்க, என் அப்பா உட்பட. ஒருத்தர் போட்லேயே இருந்து இறந்துட்டார். ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லா கடல் கிடையாது. வர்தா புயல் ரொம்ப மோசமான தாக்கத்தை கொடுத்தது எங்களுக்கு. அதாவது எங்களுக்கு காற்றோட சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. காற்றால் எங்களுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது. ஏன்னா இங்கே கூரை வீடுன்றது இல்லை, எல்லாமே கான்க்ரீட் ஹவுசிங் போர்டு தான். அதனால் காற்றால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கடல் சீற்றம் அதிகமாச்சுன்னா எங்களுக்கு ஃபிஷ் நெட்டு, போட்டு, இன்ஜினு எல்லாமே எங்களுக்கு சேதமாகும்.
அது சேதமாச்சுன்னா அதுக்காக எங்கள் கவர்மெண்ட்டில் எந்த காசும் அலாட் பண்ணுறதில்ல. அது சேதமாச்சுன்னா அது 50,000 ஆனாலும் 1,00,000 ஆனாலும் எங்கள் கை காசை போட்டு தான் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஆமாம். அதாவது தடைக்காலம்னு சொல்லிட்டு ஒரு 6,000 கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒதுக்குறாங்க. இப்போது 12 நாள் இது வரைக்கும் இருந்துட்டோம். இன்னமும் புயல் கரையை கடக்கல, கடலும் நார்மலாக ஆகலை. 12 நாள் தாண்டி இன்னும் எத்தனை நாள் போகும்னு தெரியல. கொடுக்குற 6,000 எவ்வளோ காலத்துக்கு வரும்? அதாவது அந்த தடைக்காலன்றது 1 மாதம் கூட வரல. நவம்பர்லேருந்து டிசம்பர் ஃபுல்லாகவே அப்படி சீற்றமாக இருக்கிறது தான். மாறி மாறி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மழை அதிகமாக இருக்கும், கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும். காற்று ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கடலுக்கு போக முடியும். 30 கிலோமீட்டர் காற்றுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா எங்களால் போக முடியாது. ஸோ அந்த 6,000 பெரிய தொகை கிடையாது. அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு தடைக்காலத்தை தாண்டி நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் ஒரு நேஷ்னல் லெவல் பாக்ஸர் நான். ஸோ ஆல்சோ டிகிரி ஹோல்டர். லோயலா காலேஜில் டிகிரி முடிச்சிருக்கேன், பிஏ எக்கனாமிக்ஸ். பாக்ஸிங்காக NIS முடிச்சுட்டு பாக்ஸிங் ட்ரைனராகவும் இருக்கேன், ஃபிட்னஸ் ட்ரைனராகவும் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் என்னோடய ஃபிட்னஸ் ஒர்க்கை பார்த்துக்குவேன். நான் 3 தடவை மிஸ்டர் இந்தியா வின் பண்ணியிருக்கேன் பாடி பில்டிங்கில். பாக்ஸிங்கில் நேஷனல் மெடலிஸ்ட் நான். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலும் பலத்த மழை காரணமாக மக்கள் வீட்டினுள் முடங்கியுள்ளனர். மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது.